அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, கவிஞன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். அது கூட பரவாயில்லடா, விடுறா. 39 ஓட்டை வாங்கிட்டு டேட் அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். பேன் இந்தியா ரெக்கார்டோட அத ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஓட்ட வச்சுக்க பாரு. இதெல்லாம் அந்த ஆட்டோ வடிக்க தாங்காதுடா. இந்த படத்தோட மொதல் 5 நிமிஷத்தை பார்த்துட்டு படம் பயங்கரமாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு சூர்யா நடிச்சு சிறுத்தை சிவா இயக்கத்தில் டிஎஸ்பி மியூசிக்கில் ஒரு பீரியாடிக் ஃபேண்டசி ஃபிலிமாக ரிலீஸ் ஆகிருக்கிற கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த படமாக இருந்தாலும் அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ட்டு ரெண்டுமே தான் இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் அப்படிங்கிற சைடு போனோம்னா இந்த படத்தில் வந்த விஷுவல்ஸ் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நம்ம யாரும் பார்க்காத அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விஷுவல் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்காவாசி பீரியட் போர்ஷன் எல்லாமே விஎஃப்எக்ஸ் தான். கொஞ்சம் கூட அந்த விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது பிசிறு தட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பாகுபலிக்கே நம்ம சவால் விடுற அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் குவாலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் பக்கா. அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறதுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காமெடிக்கு சொல்லலை, சீரியஸாகவே நீங்கள் எந்த ஹாலிவுட் படத்துக்கு கூட வேணாலும் இந்த படத்தோட அந்த விஷுவல் குவாலிட்டி அப்படிங்கிறத கம்பேர் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு டாப் நாச் சினிமாட்டோகிராஃபி, விஷுவலாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த படத்தில் வந்து அந்த 3D எஃபெக்ட் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைம்ஸில் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 3D எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம் அப்படின்னா இந்த படத்தை தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல இந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு இந்த படத்தில். அடுத்து இந்த பீரியட் போர்ஷனில் வந்து அந்த ட்ரைபல் குரூப் செட்டப் அப்படிங்கிறது அந்த கதையை எழுதுறது சரி, பட் ஸ்க்ரீனில் கொண்டு வருது அப்படிங்கிறதுனா சாதாரண விஷயமே இல்லை. அவங்க அந்த ஒரு ட்ரைபல் குரூப் வந்து இப்படி தான் இருப்பாங்க, இப்படி ஒரு குரூப் இருக்காங்க, அப்படி ஒரு குரூப் இருப்பாங்க, இப்படி ஒரு நிலப்பரப்பு இருக்குது, அதில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே எழுதுறதுலேருந்து ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கறது வரைக்கும் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ஒர்க் போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த வேர்ல்ட் ஆஃப் கங்குவா அப்படிங்கிறத ரொம்ப பயங்கரமாகவே பில்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜானருக்கு எந்த அளவுக்கு டெக்னிக்கலி அவங்க வந்து உண்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே, இது வரைக்கும் நான் சொல்ல எல்லாமே நீங்கள் ஒரே வார்த்தையில் எடுத்துக்கணும் அப்படின்னா டெக்னிக்கலாக இந்த படம் ஓகே நல்லா இருக்குது. பட் ஒரு படத்துக்கு டெக்னிக்கலாக நல்லா இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா போதவே போதாது. அதை தாண்டி கதை, அந்த எக்ஸிக்யூஷன், அந்த ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் இருக்குது. அதுதான் இந்த படத்தில் மிக 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 பெரிய பிரச்சனை. உண்மையிலே ஒரு நல்ல ஸ்டோரி தான், ஒரு நல்ல கதைக்களம் வச்சுருக்காங்க. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்தில் ஒரு கோட்டை விட்டாங்க ஃபுல்லாகவே. அந்த டெக்னிக்கலோட குவாலிட்டி வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேங்கிறது அகர பாதாளத்தில் தூங்கிட்டு இருக்குது. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ யூடியூப்பில் ஏதோ காமெடி வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இஷ்டத்துக்கு ஆளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு வந்து சூர்யா, யோகி பாபு, டிஷா பட்டானி எல்லாம் சேர்ந்து மொக்க காமெடி அடித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே தான் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் போகுது. ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்துலேயே படத்துக்கு வந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து மூட் அவுட் ஆகிடும். அந்தளவுக்கு இருந்துச்சு. டிஷா பட்டானி ரோல்லாம் லிட்டரலாக வந்து ஒரு கிளாமர் பொம்மையாக தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக இந்த ரோலே தேவை கிடையாது இந்த படத்தில். ஸோ எப்படா வந்து இந்த போர்ஷனை விட்டு அவங்க பாஸ்ட் போர்ஷனுக்கு போவாங்கன்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி தான் அந்த மொதல் அரை மணி நேரம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த பாஸ்ட் போர்ஷனுக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் படம் பயங்கரமாக இருக்குமான்னு பார்த்தா அங்கேயுமே அந்த விஷுவலாக பார்க்குற அந்த பயங்கரம் அப்படிங்கிறது அவங்க அந்த பேசுகிறதுலையோ, அந்த டைலாக்ஸ்லையோ, அந்த சீன்ஸ்லையோ சுத்தமாக அந்த எஃபெக்ட் சுத்தமாகவே இல்லை. நீங்கள் டைலாக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிற ஒரு டைலாக் எழுதிட்டு அதில் ஒரு 4 வார்த்தையை தூக்கிட்டு பழங்காலத்து வார்த்தையை போட்டு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த படம் விவேகம் மாதிரியே தான். அந்த படமும் இப்படி தான் வந்து விஷுவல்லாம் நல்லாயிருக்கும், கதையெல்லாம் ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும். பட் எக்ஸிக்யூஷனை போட்டு சொதப்பி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கங்குவா படமே. இந்த படத்துக்கு இவங்க விஷுவலாக போட்ட எஃபர்ட் அப்படிங்கிறது, அந்த விஷுவலாக காட்டுறதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட் அப்படிங்கிறத ஒரு பாதி எஃபர்ட் அதில் வந்து அவங்க ரைட்டிங்கில் போட்டிருந்தாங்கன்னா அந்த படம் இன்னும் சூப்பராகவே வந்திருக்கும். அவ்வளோ எஃபர்ட்டும் வந்து இப்போ வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கும்போது. படத்தில் பீரியாடிக் போர்ஷனில் வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரெசன்ட் போர்ஷனில் வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எந்த கேரக்டருக்குமே ஒரு கேரக்டர் டெப்த் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு வராங்க போகிறாங்க அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னொரு கடுப்பேற்றுற விஷயம் என்னென்னா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சூர்யா ஒரு பக்கம் கத்துறாரு, மற்றவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. அந்த குட்டி பையன் வேற கத்திகிட்டே கிடக்கான். தலை வலிக்குது உண்மையிலே. இதில் வேறு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பாட்டு, ஒரு சண்டை கண்டிப்பாக தவறாமல் வந்துடும். நிறைய இடத்துல வந்து எப்போ தாண்டா இந்த படம் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ஆக்கிட்டாங்க. நான் அந்த படம் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போதெல்லாம் டிஎஸ்பி தான் வந்து எங்கேயாவது சொதப்பிடுவாரோ அப்படின்னு நினச்சேன். பட் அவரோட மியூசிக் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. பட் சொதப்பல் அப்படிங்கிறது வேறு சைடு நடந்திருக்கு.
இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, உண்மையிலே பாவம் அந்த மனுஷன் சூர்யா அப்படிங்கிற. ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு தியேட்ரிக்கல் ஹிட் அப்படிங்கிறது இல்லை. பட் மனுஷன் வந்து ஒரு படத்துக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாப்புல, அவ்வளோ கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல. இந்த படத்துலையுமே படம் என்னதான் ரொம்ப சுமாராக போனாலும் அவர் ஒரு இடத்துல அழுகுறாரு அப்படின்னா டக்குன்னு நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. அந்த அளவுக்கு சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் குறையே சொல்ல முடியாது. ஓவரால் இந்த படத்தை என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த விஷுவல் குவாலிட்டிக்காக கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். செகண்ட் டைம் யாரும் போக மாட்டோம். ஸோ தேங்க்யூ கைஸ். வேறு வீடியோவில் பார்ப்போம். பை. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. அவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்க கங்கா? இல்ல 100% நம்பிக்கை. பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு.